டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பொறுப்பெடுத்திருக்கின்றார். அந்த நிகழ்வில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை தான் நாம் பார்க்க போகின்றோம். அதிலும் மிக முக்கியமானது தமிழ் தாய்ப்பாட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய மரபு, நாகரிகம், பண்பாட்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் தொன்று தொட்டு தமிழ் தாய்ப்பாட்டு முதலாவதாகவும் இரண்டாவதாக தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் வழமை. ஆனால் இன்றைய தினம் வந்தே மாதரம் முதலாவதாகவும் இரண்டாவதாக தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ் தாய்ப்பாட்டு இசைக்கப்பட்டமை பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாவது முறை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கின்றது. ஒருவேளை பதட்டமாக இருந்திருப்பார்கள், இந்த விடயத்தை கண்காணிக்காமல் விட்டிருப்பார்கள். ஆனால் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தவர்கள், நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தவர்கள் நன்கு அனுபவம் உள்ளவர்கள். இந்த விடயத்தில் அவர்கள் தவறிழைத்தமை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகளில் தவறுகள் இடம்பெறாமல் இருப்பதை தமிழக வெற்றி கழகம் உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதன் பிற்பாடு 3 திட்டங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார். முதலாவதாக 200 யூனிட் மின்சாரம். தமிழ்நாட்டினுடைய குடும்பங்கள் 500 யூனிட்டுகளுக்கு கீழ் மாதந்தோறும் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு 200 யூனிட்டும், 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 யூனிட்டும் இலவசமாக வழங்கப்படும். இரண்டாவதாக பெண்களுக்கான சிறப்பு படை. மூன்றாவதாக போதை ஒழிப்பு துறைக்கான படை என்று 3 திட்டங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார். மற்றும் தனது ஆட்சி அமைப்பின் போது முதலமைச்சராக பதவியேற்ற தருணம் ஒரு சில விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார். தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சத்துக்கும் கோடிக்கு மேலதிகமாக இருக்கின்றது. திரைசேரியில் பணம் போதிய அளவில் இல்லை. ஆதலால் தமிழக மக்களுக்கு தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அதற்கு அதுவரை தமிழக மக்கள் கால அவகாசம் தனக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். மற்றொரு விடயத்தையும் தெரியப்படுத்தியிருந்தார். தன்னுடைய காலத்தில் எந்த ஒரு ஊழலுக்கும் இடமில்லை என்றும், யாராவது ஊழல் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பில் இருப்பார்களாக இருந்தால் இப்பொழுதே விட்டுவிடுங்கள் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இனிவரும் காலங்களில் எவ்வகையான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இடம்பெறப் போகின்றது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தெரிய வந்துவிடும். இந்த ஆட்சி தொடர்ந்து இடம்பெறுமா அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணைகள் மூலம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு விடயங்களும் தெரிய வந்துவிடும். தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.